இந்த இடம் எனக்கு புதியதல்ல, ஆனால் உங்களில் அநேகர் எனக்கு புதியவர்களாக இருக்கலாம். ஏன்னா ரொம்ப சபைக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஓகே, இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உணர்வாக இருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44வது வசனத்தையும் 45வது வசனத்தையும் வாசிப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. 46 அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அன்றியும் பரலோக ராஜ்யம் அது வேண்டாம், போதும். 45 46 வரைக்கும். ஓகே, இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, பரலோக ராஜ்யம் இட்ஸ் லைக் எ ட்ரெஷர் ஹிடன் இன் த ஃபீல்டு. ஒரு மனுஷன் வந்து ஒரு வயல் வழியாக போகிறான், யதார்த்தமாக வந்து ஏதோ ஒரு தட்டுதே அப்படின்னு எட்டி பார்க்குறான். பார்த்தா அது வந்து உள்ளே பார்க்கும்போது ஒரு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம், ஒரு புதையல். ஆஹா, இந்த நிலத்தில் வந்து புதையல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் மறுபடியும் மூடி வச்சிடறான். அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள், which a man found and hid again. ஏன்னா வேறு யாரும் அதை எடுத்துக்கிற கூடாதுன்னு அதை மூடி வச்சுட்டு போய் தனக்கு உண்டான எல்லா விதமான சொத்துக்களையும் விற்று அந்த நிலத்தை வாங்குகிறான். அந்த நிலத்தில் ஒன்றும் இல்லை, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த புதையல் வந்து அவ்வளவு விலையேறப்பட்டது. அதனுடைய விலை மதிப்பை அவன் உணர்ந்திருந்தபடினால அதற்கு ஈடாக தன்னுக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த சொத்துமே வந்து அதற்கு தகுதியானது அல்ல என்று நினைத்து தான் அதையெல்லாம் வித்துடுறான். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பொருளும் இங்கே வாசிக்கிறோம். he goes and sells all that he has. அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த நிலத்தை மாத்திரம் வாங்குகிறான். ஒருவேளை இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு ஏக்கர் நிலம் வந்து நல்ல நெஞ்சை நல்ல விளையக்கூடியன்னு வச்சுங்களேன். எங்கள் கிராமத்துலலாம் வந்து ஒரு ஏக்கர் 2000 3000 கூட கேட்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் அவ்வளவு நல்ல விளைச்சல் இல்லை, அந்த விவசாய நிலங்களுக்கு நல்ல மதிப்பு கிடையாது. கிராமத்தில் உள்ள அந்த நிலத்துக்குள்ள மதிப்பை விட டவுனில் ஒரு சென்ட் வந்து பல லட்சம் போகும். 8 லட்சம் 10 லட்சம்லாம் சொல்லுவாங்க. ஒரு 10 ஏக்கர் நிலத்தை கிராமத்தில் விற்றுட்டு வந்து இங்கே வந்து 1 ஏக்கர் நிலம் வாங்க முடியாது, ஏன்னா இங்கே விலை அவ்வளவு. அதே மாதிரி தான் இந்த ஒரு நிலத்தில் இருக்கக்கூடியதான புதையலுடைய மதிப்பை பார்க்கும் பொழுது அவனுக்கு இருக்கக்கூடியதான ஏராளமான சொத்துக்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கலாம், அல்லது குவான்டிட்டியில் அல்லது எடையில் கூட இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து இதுக்கு தகுதியானது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து இந்த இடத்த வாங்கிடுறான். அப்போ பரலோக ராஜ்யத்தினுடைய வேல்யூ அவ்வளவு விலையேற பெற்றது என்பதைத்தான் ஆண்டவர் இந்த உதாரணத்தின் மூலமாக சொல்கிறார். அதுக்கடுத்து வாசிக்கிறோம், again the kingdom of heaven is like a merchant seeking fine pearls. ஒரு உன்னதமான விலையேற பெற்ற மதிப்புள்ளதான முத்துக்களை ஒரு வியாபாரி தேடிக்கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சிட்டான். ஆஹா, இந்த முத்தினுடைய விலை ரொம்ப விலையேறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்கிறான், அவனு போய் and sold all that he had and brought it. அப்போ அவன் போய் என்ன செய்கிறானாக்கும், அவனுக்குள்ளே எல்லாவற்றையும் விற்று அந்த முத்தை கொள்கிறான். அந்த முத்தினுடைய விலை வந்து அவ்வளோ மதிப்புள்ளது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படி பண்ணுறான். ஒரு சகோதரர் வந்து சபையில் ஒரு வார்த்தை பகிர்ந்து கொண்டார். மனநிலை பாதிக்கப்பட்ட மனிதரில் நீங்கள் பார்ப்பீங்க, அவங்க ஊரில் அந்த சகோதரர் ஷேர் பண்ண விஷயம், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருப்பாராம். ரோட்டில் போகும்போது இந்த நம்ம காலி வாட்டர் பாட்டில்லாம் குடிச்சிட்டு இப்போ நிறைய கிடக்கும், ரோட்டில் கிடக்கும், இங்கே தண்ணி குடிச்சிட்டு தூக்கி போட்டு போயிடுவோம். அந்த பாட்டிலெலாம் எடுத்து உட்காந்து அப்படியே கட்டி அப்படியே மாலை மாதிரி போட்டுக்கிட்டு வரான். போட்டுட்டு அப்படியே ரோட்டில் போகும்போது எங்கனுக்குள்ள பார்த்தாலும் உட்காந்து அதை எடுத்து கட்டி அப்படியே போட்டுக்கிட்டு வரான். அதே சமயத்தில் அவருக்கு தண்ணி இன்னி தவிச்சிச்சுன்னா போய் சாக்கடையில் தண்ணி ஓடுதில்ல, அது ஓரமாக போய் அள்ளி குடிச்சிக்கிட்டு வரான். பார்க்குறவங்கெல்லாம் வந்து ஒரு சிலர் சிரிப்பாங்களாம், ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க, ஐயோ பாவம் அந்த மனுஷன் எப்படி இருக்கிறானே அப்படின்னு. ஏன்னா அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு இல்லை. அந்த பிளாஸ்டிக் பாட்டில் அது கீழே கிடக்கிறது வந்து யாரும் பொதுவாக எடுக்க மாட்டாங்க.
அந்த பாட்டில் போய் இப்படி வந்து பொறுக்கி அதை உட்காந்து மெனக்கிட்டு கட்டி இப்படி போட்டுக்கிட்டு இருக்காரு. சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ரோட்டில் கிடக்கிற என்னென்ன பொருள்களெல்லாம் எடுத்து ஒரு பெரிய பையில் வச்சுருப்பாங்க பொக்கிஷம் மாதிரி. ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம யதார்த்தமான அறிவுள்ள மனிதர்களுக்கு வந்து அது ஒன்றுமே மதிப்பில்லாதது, யூஸ்லெஸ். பாருங்கள், பழைய ஜாமான் வாங்குறவங்க கூட இந்த பாட்டிலாம் அவ்வளோவா விரும்பி வாங்க மாட்டாங்க. அதுக்கு முள்ள மூடி இருக்குல்ல, அது ஒரு பிளாஸ்டிக்கு. இந்த கீழே உள்ள பிளாஸ்டிக்கில் பல ரகம் இருக்குது. அதுக்கு வந்து அவ்வளோ வேல்யூ கிடையாதுனால பெரும்பகுதி வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்க இந்த மனுஷன் போய் அதை ஒரு இவ்வளவு தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து போய் பண்ணுறாருன்னா அவருடைய மனநிலை இன்னும் சரியான நிலைமையில் இல்லை. ஆக நல்ல ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு வந்து எது விலையேறப்பட்டது, எது சாதாரண அற்பமான பொருள்னு தெரியும். நம்முடைய கண்கள் திறக்கப்படலைன்னு சொன்னால் நாமளும் இப்படி தான் இருப்போம். அந்த மனுஷனுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து கடவுள் அவருக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், புத்தி தெளிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். நாம் வந்து நெபுகாட் நேச்சரை பற்றி வாசிக்கிறோம். அந்த மனுஷன் இப்படி தான் தேவன் அவனுடைய மனதில் இருந்ததான அந்த அறிவு கூர்மையை எடுத்த பொழுது என்ன ஆயிடுச்சுனாக்கும் அவன் பைத்தியக்காரனாக போய் வெளியின் மிருகங்களோட புள்ளை மேய்ந்தான். அந்த பனி அதில் இருக்கக்கூடிய இதில் போய் இணக்கி குடித்து கொண்டிருந்தான். இப்படி தான் அவனுடைய நிலைமை இருந்தது. ஒரு நாள் அவனுக்குள்ளே அந்த தேவன் பழைய மனநிலைமையை கொடுத்த உடனே, புத்தி தெளிஞ்ச உடனே மறுபடியும் அவன் வந்து ராஜ வஸ்திரம் தரித்த நான் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். காரணம் என்னென்னாக்கும் தேவன் அவனுடைய மனநிலைமையை அவர் மாற்றினார், அவருடைய கண்களை திறந்தார். இப்படி தான் நாம் வந்து கண்கள், மனக்கண்கள், விசுவாச கண்கள் திறக்கப்படாமல் இருக்கும் பொழுது தேவனை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் ஒரு யதார்த்தமான அறிவு உள்ளவர்களாக நம்ம இல்லை. அதனால தான் நாம் வந்து இந்த உலகத்தில் உள்ளதான தங்கம், வெள்ளி அல்லது பணம், சொத்து, இன்னும் மனிதர்கள் ஒவ்வொன்றையும் மேன்மையாக எண்ணுகிறார்கள். அதை நம்மளும் மேன்மையாக எண்ணுகிறோம். ஆனால் தேவனை அறிந்தவர்கள் தேவனை அறியக்கூடிய அறிவின் மேன்மைக்காக எதை வேணாலும் இழந்து விடுவதற்கு தயாராக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னா, எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும். தேர் லாயல்ட்டி இஸ் டிவைடட் பிட்வீன் காட் அண்ட் வேர்ல்டு. எனக்கு உலகமும் வேணும், தேவன் வேணும், இருமணம் உள்ளவர். காரணம் என்ன, இன்னும் வந்து அவர்கள் தெளிவடையவில்லை. அதனால் ரெண்டையும் ஒன்றா நினைக்கிறாங்க. பாருங்கள், பிலிப்பியர் நிருபத்தில் 3வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஐ கவுண்ட் தம் பட் ரபிஷ் so that I may gain Christ. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி தான் முதல்ல வந்து தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் தேவனை குறித்ததான ஒரு தெளிவான ஒரு அறிவு இல்லாமல் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் தேவன் அவருக்கு காட்சி கொடுத்த பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை அவருக்கு வெளிப்படுத்தின பொழுது தான் அவர் இயல்பான நிலைமையை தெரிந்து கொண்டார். தவறான வழியில் கிறிஸ்துவுக்கு விரோதமாக, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடக்கும் பொழுது கூட அவர் கண்கள் திறக்கப்படாதபடினால அவர் என்ன நினச்சிட்டு இருந்தார்னா, தேவ பக்தி உள்ளவராக அவர் சரியாக நடப்பதாகவே அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தேவன் அவருடைய கண்களை திறந்த பொழுது அவர் இப்பொழுது தான் பார்க்குறாரு, ஆகா நான் எவ்வளோ பெரிய பாவி. அவரே சொல்கிறாரு, நான் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நான் மோசமான ஒரு பாவி என்று தன்னை அறிக்கையிடுகிறார். அப்போ பிரதான பாவி என்கிறார். அப்போ அந்த மனநிலை எப்போ வருது அப்படின்னாக்கும், தன்னுடைய உள்ளான நிலைமை என்ன, தேவனுடைய அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய மேன்மை என்ன அப்படிங்கிற தெரிஞ்ச உடனே தான், அதாவது வேல்யூபிள் திங், அதை தெரிஞ்ச உடனே இதெல்லாம் அற்பமாக நினைக்கிறோம். பாருங்கள், சின்ன பிள்ளைகளில் வந்து சாக்லேட் பேப்பர்னால் அது அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். உள்ளே இருக்கிற சாக்லேட்டினுடைய மதிப்பு அதுக்கு தெரியாது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த வெளியில் உள்ள கவர் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கும், உள்ளே உள்ள பொருளுடைய டேஸ்ட் அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது. அதை தெரிந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த பொருள் வந்து பேப்பர் வெளியில் வந்து நல்லா இல்லாட்ட கூட உள்ளே உள்ள பொருள் ரொம்ப மதிப்புள்ளது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா அவங்க பேப்பரை பார்க்க மாட்டாங்க, தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அது நீங்கள் பைப்பு வாங்க போனீங்கன்னா, ஜிஐ பைப்பு, பில்டிங் என்ஜினியர்ஸ்லாம் இருக்கீங்க, அதில் ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ்ன்னு இருக்கும். ஏ கிளாஸ் பார்த்தீங்கன்னா பளபளான்னு இருக்கும், சி கிளாஸ் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கும். நம்ம கரெக்ட் பிரதர்?
ஏன்னா அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த மேட் ஃபினிஷுக்கும் கிளாஸி ஃபினிஷுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இந்த மாதிரி ப்ளைவுட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மைக்கா அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்று பளபளான்னு இருக்கும், இன்னொன்று வந்து எப்படி இருக்கும், டல் ஃபினிஷாக இருக்கும். ஆனால் எது வேல்யூபிள்? கிளாஸி ஃபினிஷை விட இன்னொன்று என்னது மேட் ஃபினிஷும்பாங்கள்ல, அதுதான் கொஞ்சம் விலை கூட. அதே மாதிரி பளபளான்னு இருக்கக்கூடிய ஏ கிளாஸ் பைப்பு பார்க்க நல்லாயிருக்கும் ஷைனிங்காக, அதை விட சி கிளாஸ் பைப்பு தான் குவாலிட்டியில் மேன்மையானது. ஸோ இது மாதிரி தான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஆப்பிள் வாங்க போகிறோம், பழம் வாங்க போகிறோம், பழம் வாங்க போனீங்கன்னாக்கா அதில் நாட்டு பழம் வாங்க எங்கள் ஊர் பக்கம், அதில் போய் கேட்டேன்னா ஒன்று வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், சக்கைன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் புளிச்சிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒவ்வொன்றையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து விலையேறப்பட்டது. ஆக தோற்றத்தை பார்த்து நம்ம விஷயம் தெரிஞ்சவங்க ஏமாற மாட்டாங்க, இல்லைன்னா விஷயம் தெரியாதவங்க ஏமாந்துருவாங்க. அருமையானவர்கள், இப்படி தான் நம்ம வந்து உலகத்தில் எதையெல்லாம் மேன்மையாக நினைக்கிறோமோ அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அற்பமாக எண்ணப்படுகிறது. தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றதெல்லாம் மனிதனுடைய பார்வையில் அற்பமாக இருக்குது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி நாமளும் சரி அநேக நேரங்களில் நம்முடைய கண்கள், விசுவாச கண்கள் திறக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு மேன்மையாக இருக்கிறது. பணம், அழகு, பட்டங்கள், பதவிகள், அதிகாரங்கள், அப்புறம் மனிதர்கள் மத்தியில் நமக்கு இருக்கக்கூடியதான புகழ்ச்சி, இதெல்லாம் நமக்கு ரொம்ப மேன்மையாக தெரிகிறது. அதனால் அதை அடைகிறதுக்காக ஒரு இடத்த வாங்கிறதுக்கு, ஒரு வீட்டை கட்டுறதுக்கு, கார் வச்சுருக்கவங்களுக்கு அதுலேயே நம்ம வெளியேறப்பட்ட கார்லாம் இருக்குது. ஆளை பார்க்கும் பொழுது மதர் தெரசாவை பார்த்து ரொம்ப அழகானவங்கன்னு யார் சொல்லுவான்? அவங்களுடைய கண்ணெல்லாம் உள்ளே குளிஞ்சு மோகங்கள்லாம் சுருங்கி பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு விரும்பத்தக்க ரூபமே இருக்காது. ஆனால் அவங்களுடைய உள்ளான இருதயத்தை பார்த்தோம்னா அது எவ்வளோ வசீகரமானது. தட் இஸ் எ பியூட்டி ஃபார் ஹர் ஹோலினஸ். அவங்களுடைய தியாகம், ஊர் விட்டு ஊர் வந்து திருமணமே பண்ணிக்கிடாமல், நாடு விட்டு நாடு வந்து இங்கே வந்து பலருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி எவ்வளோ தியாகத்தோடு கூட அவங்க வாழ்ந்தாங்க. அவருடைய உள்ளம் அவ்வளவு பரிசுத்தமான ஒரு வசீகரம் உள்ள தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயம். இன்றைக்கி நிறைய ரட்சிக்கப்பட்டவங்க கூட அந்த அளவுக்கு மேன்மையான ஒரு ஜீவன் இல்லை. ஆனால் அவங்களுடைய முகத்தோற்றத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விரும்பத்தக்க முகத்தோற்றம் இல்லை. கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கும், முகமெல்லாம் சுருங்கி அப்படியே ஒரு வயசான பாட்டி. அவங்க மூக்கு, முகம், மொழியெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகாகவே இருக்காது, ஒரு யதார்த்தமாக கூட இருக்காது. ஆனால் அவங்கள அழகானவங்கன்னு யார் சொல்லுவார்? தேவன் சொல்வார். என்ன சொல்வார்? நீ அழகானவள். தேவனுடைய பார்வையில் அழகாக இருக்கிறது, மனுஷனுடைய பார்வையில் அற்பமாக இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இதோ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து உலகம் வந்து சிலுவையில் அறையப்பட்டிருந்தது. உலகத்துக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார். உலகம் வந்து அவரை மிகவும் அற்பமாக எண்ணியது. துடைத்து போடப்பட்ட அழுக்கை போல, குப்பையை போல எண்ணம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறாரு? உலகத்தில் உள்ளது எல்லாமே எனக்கு குப்பை. அவர் உலகத்தை குப்பைங்கிறாரு, ஆனால் உலகத்தில் உள்ளவங்கள்லாம் அவரை குப்பைன்னு நினைக்கிறாங்க. துடைத்து போடப்பட்ட ஒரு அழுக்கை போல கடைசியாக காணப்பட்டோம்னு சொல்கிறாரு. அப்போ நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் எப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். லூக்கா 16:15 நினைக்கிறேன், வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. பாருங்க, which is highly esteemed among men is detestable in the sight of God. All things great in the eyes of men are all abominations in the eyes of God அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு. அதாவது மனுஷன் அல்லது உலகம் இன்றைக்கி எதையெல்லாம் மேன்மையாக எண்ணுகிறதோ, மனிதர்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கு, மனிதருடைய புகழ்ச்சி, பணம், அவங்க தவறான வழியில் பணம் சம்பாதிச்சா கூட பணம் வந்துருச்சுன்னா பணக்காரர்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது.
ஆனால் பணம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் எவ்வளோதான் நீதிமான்களாக இருந்தாலும் உலகத்தின் பார்வையில் அவர்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கிடையாது. அப்போ உலகம் எதை மதிக்கிறது, தேவன் எதை மதிக்கிறார்? உலகத்தில் அற்பமாக எண்ணப்படுவது தேவனுடைய பார்வையில் விளையாடப்பட்டதாக இருக்குது. தேவனுடைய பார்வையில் மேன்மையாக எண்ணப்படுவது மனுஷனுடைய பார்வையில் அற்பமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் அது வந்து எதிரும் புதிருமாக இருக்குது. நாம் வந்து நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய சந்தோஷம், அது வந்து தேவனுடைய பார்வையில் விரையப்பட்டது. பரிசுத்தவான்கள் மதிக்கிறதும் அதுதான். நீதியான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, குடும்பத்தில் ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் வரக்கூடிய சந்தோஷம். பொன்னும் பொருளும் தரக்கூடிய சந்தோஷம் அல்ல. உணவு, உடை அல்லது ஆபரணங்கள், உல்லாசமான ஒரு வாழ்க்கை, களியாட்டுக்கள் அல்லது மதுபானங்கள், இதெல்லாம் தரக்கூடிய சந்தோஷம் எல்லாம் அற்பமானது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய சந்தோஷம் அது மிகுந்த மேன்மையானது. குடும்பத்தில் தேவ ஆவியானவர் தரக்கூடிய சந்தோஷம் இருக்கும் பொழுது, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே தேவ ஆவியானவர் தரக்கூடிய சந்தோஷம் இருக்கும்போது அதுக்கு நிகராக நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஆனால் இதை நம்ம கண்கள் காணணும். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நம்ம வாச்சோம். என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எனக்கு எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? குப்பையாக எண்ணுகிறேன். ஐ கவுண்ட் டவுன் அஸ் ஒர்த்லெஸ். count them but rubbish so that I may gain Christ. நான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு சிலர் மாத்திரம்தான் இந்த வெளிச்சம் பெற்றவங்களாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மாத்திரம்தான் தங்களை முழுவதுமாக தேவனுக்கு என்று சரண்டர் பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும், ரட்சிப்பு என்பது இலவசம். எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அது கிரியையினால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய கிருபை, சுத்தமாக தேவனுடைய. இட் இஸ் எ ஃப்ரீ கிஃப்ட். அது நம்ம சம்பாதிச்சது கிடையாது. நம்ம விசுவாசித்தோம், மனம் திரும்பினோம், ஆண்டவர் வந்து அதை இலவசமாக கொடுத்தார். நாம் அதுக்கு விலைக்கரையும் செலுத்தவே இல்லை. ஆனால் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு காஸ்ட். உதாரணத்துக்கு என்னென்னா, இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. நம்ம இலவசமாக அரிசி கொடுக்குறாங்கல்ல இங்கெல்லாம். அந்த இலவச அரிசிக்கே வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரேஷன் கார்டை கொண்டு போய் கைரேகை வச்சு ரேஷன் கடைக்கு போனால் தான் அதை கொடுப்பாங்க. வீட்டில் இருந்தால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம போய் அந்த கார்டை காமிச்சு நம்ம கைரேகை வச்சு எனக்கு அரிசி கொடுங்கன்னு கேட்டால் அவங்க அரிசி கொடுப்பாங்க. தட் இஸ் ஃப்ரீ. அப்போ நம்ம போகிறதோ அல்லது ரேஷன் கார்டை கொண்டு காமிச்சு கைரேகை வைக்கிறதோ அந்த அரிசிக்குள்ளே விளைக்கிறையும் கிடையாது. ஆனால் நம்ம போனால் தான் கிடைக்கும். இஸ் இட் கரெக்டு தானே? அப்போ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்றைக்கி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரியையினால் ரட்சிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழ்ப்படியணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு தப்பான போதனை நிறையா ஆக்போனுடைய உபதேசத்தையே கிரிட்டிசைஸ் பண்ணியெல்லாம் கேசட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் யூடியூப்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. தப்பாக நடத்துகிறாரு அப்படின்ட்டு. யார் தப்பாக நடத்துகிறான்னு அந்த நாளில் தெரியும். ஆனால் நான் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ரேஷன் கடைக்கு போகிறதோ, ஒருவேளை நீங்கள் ரேஷன் அரிசி வந்து இலவசமாக கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். பட் இந்த 50 ரூபாய்ங்கிறது வந்து உங்களுடைய செலவு தான். ஆனால் அது அரிசிக்கான கிரயம் அல்ல, நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி தான் காட்ஸ் சாவர்னிட்டி அண்ட் மேன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டுமே சேர்ந்தது தான் ரட்சிப்பு. தேவன் இலவசமாக கொடுக்குறார் ரட்சிப்பை. ஆனால் எதுக்காக கொடுக்குறாருன்னா, நாம் கிரியை செய்யும்படிக்கு. அங்கே எழுதியிருக்கு, நற்கிரியை செய்யும்படிக்கு. நற்கிரியினால் ரட்சிப்பு அல்ல, ஆனால் ரட்சிக்கப்பட்டவர் நற்கிரியை செய்வார்கள். கீழ்ப்படிதலினால் ரட்சிப்பு அல்ல, ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். ஸோ இட் வில் ஃபாலோ. அப்போ நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும்னு சொன்னால் கண்டிப்பாக தேவன் எல்லாத்தையும் கொடுக்குறோங்கிறாரு. ஆனால் அந்த இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்கிறது வந்து அது இலவசம் தானே கொடுங்கன்னு கேட்டால்
நான் விளையாட்டாக சொல்கிறது உண்டு. கடையில் போய் இட்லி கொடுங்கன்னு கேட்குறோம், அவங்க விதவிதமான சட்னிலாம் கொடுக்குறாங்க, சாம்பார்லாம் கொடுக்குறாங்க. அது நம்ம கேட்கவே இல்லை. இட்லி வாங்கினோம்னா சட்னி சாம்பார் எல்லாமே என்னது ஃப்ரீ. ஓகே, இப்போ நம்ம போய் இது எவ்வளோ இட்லி 15 ரூபா, இதெல்லாம் ஃப்ரீ. ஓகே சரி, இதை கொடுங்க. என்னது கொடுங்க? ஃப்ரீயாக இருக்கிறத கொடுங்க அப்படின்னா கொடுப்பாங்களா? சட்னி ஃப்ரீ தானே, சாம்பார் ஃப்ரீ தானே, அதை கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இட்லி வாங்கினா தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினதுன்னா மற்றதெல்லாம் தேவன் இலவசமாக கொடுக்குறார். ஆனால் இன்றைக்கி ஜனங்கள் எதை தேடுறாங்க? இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்கிறது தான் முதல்ல கேட்குறாங்க. எனக்கு உணவு கொடுங்க, உடையை கொடுங்க, பொருளை கொடுங்க, வேலையை கொடுங்க, இப்படியெல்லாம் நிறைய காரியங்களே நம்ம கேட்குறோம். ஆண்டவர் சொல்கிறார் முதலாவது இதை தேடு, கிவ் ப்ரையாரிட்டி டு திஸ். இப்போ நான் என்ன கேட்க வர்றேன்னா, நாமெல்லாம் இப்போ கிறிஸ்தவர்னு சொல்கிறோம். யாருக்கு கிறிஸ்தவர்னு வேதத்தில் பேர் வந்துச்சு? சீஷர்களுக்கு. இப்போ சீஷர்களுக்கு தான் அந்தியோக்கியாவில் முதல்ல கிறிஸ்தவர்னு பேர் உண்டாயிடுச்சு. நமக்கு தெரியும் இல்லையா வசனம்? சரி, அப்போ சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்னு பேர் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி யாருக்கு கிறிஸ்தவர்னு பேர் இருக்குது? நம்ம அப்பா அம்மா கிறிஸ்தவர்களாக இருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்தவர்னு வந்துடுது. ஒருவேளை நம்ம இடையில கிறிஸ்தவர்களானால் நம்ம போய் நம்ம பேரை மாற்றி மதத்தை எல்லாம் மாற்றி நாம் கிறிஸ்தவர்னு பதிவு செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு நிறைய பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னா, ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறது தான் ஒரு மனுஷனுடைய தகுதியை நிர்ணயிக்கிறதாக, அவன் கிறிஸ்தவனா இல்லையான்னு நிர்ணயிக்கக்கூடிய தகுதியாக உலகம் வச்சுருக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மறுபடி பிறந்தால் ஒழிய நீ தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க முடியாது. அப்போ மறுபடி பிறந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்பது தேவனுடைய நீதி. ஆனால் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும்போது நீ என்ன மதத்தில் உள்ள தாய் தேவப்பனுக்கு பிறந்தியோ அதுதான் அவனுடைய மதம் அப்படின்னு சொன்னால் அது உலகம். ஸோ இப்போ இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதற்கு நமக்கு பிறப்பினால் வர்றது தான் தகுதியாக இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை சீஷர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று அங்கீகரிக்கணும்னா நம்ம சீஷர்களாக இருக்கணும். சீஷர்கள் ஆகிறதுனா எப்படி? அதுதான் நான் இப்போ சொல்ல வர்றேன். சீஷர்கள் ஆகிறதுக்கு ஒரு விலைக்கரையும் செலுத்த வேண்டும். ரட்சிப்பு இலவசம், ஆனால் டிசைபிள்ஷிப் காஸ்ட் சம்திங். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9:23 நமக்கு தெரியும், 14:27. நாங்களாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் கான்ஃபரன்ஸ் நடந்தால் கூட என்ன டைட்டில் இருக்கும் அப்படின்னாக்கும், இயேசுவுக்கு சீஷர்கள் வேண்டும், அப்படி தான் இருக்கும் பெரும்பகுதி. நாங்கள்லாம் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கோம். அதெல்லாம் எப்படி தலைப்பு கொடுப்போம்னா, இயேசுவுக்கு என்ன செய்யணும்? சீஷர்கள் வேண்டும். இயேசுவுக்கு சீஷர்கள் வேண்டும்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கும், இன்றைக்கி விசுவாசிகள் என்றும் ஊழியக்காரர்கள் என்றும் பிரிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி பிரித்தார்னா, விசுவாசிகள் சீஷர்கள் என்று பிரித்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு இடத்துல அங்கே வாசிட்டு இங்கே வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், புதுசாக நான் ஒன்றும் சொல்லலை. 31வது வசனம் வாசிங்க. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். பாருங்க, தன்னை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, தே ஹவ் ஆல்ரெடி பிலீவர்ஸ், தே ஹவ் பிகம் பிலீவர்ஸ். அவர்கள் ஏற்கனவே விசுவாசிகள் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்கள நோக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறது அவசியம். அது ஒரு கிரயம். நிலைத்திருக்கலை அப்படின்னா கொஞ்ச காலம் மாத்திரம். நம்ம விதைக்கிறவனுடைய உமையில் பார்க்குறோம், அந்த கற்பாறையில் விழுந்த விதைகள் என்ன செய்யுதுனாக்கும், அது வேகமாக அது கொஞ்சோண்டு மண் இருக்கும், அதில் முளைக்கும். வெயில் வந்த உடனே ஹீட் ஏறிடும். அப்போ பாறையிலேருந்து அதுக்கு நீர் சத்து கிடைக்காதனால சீக்கிரமாக வாடிடும். அது மாதிரி தான் கிறிஸ்தவர்கள்னு சொல்லி அவங்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆழமான விசுவாசம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. தே ஆர் நாட் ரெடி டு பே த காஸ்ட். விலைக்கரையும் செலுத்துவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. ஆனபடினால ஏதாவது ஒரு பாடுகள் உபத்திரவங்கள் வந்த உடனே அவர்கள் உடனடியாக அந்த விசுவாசத்தை விட்டு வழுகி அவர்கள் பின்மாறி போய் விடுகிறார்கள், அல்லது ஆண்டவரை விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தே ஆர் நாட் ரெடி டு பே த காஸ்ட். அதுக்குரிய விலைக்கரைத்தை செலுத்த அவர்கள் தயாராக இல்லை. நம்ம பார்த்தோம், விலையேறப்பெற்ற ஒரு புதையல் இருக்குது அப்படின்னு சொன்னால் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டால் தான் அதை வாங்க முடியும். ஒரே ஒரு நிலத்தை வாங்குறதுக்கு தனக்குள்ள எல்லா சொத்துக்களையும் விற்கணும். ஒரே ஒரு ஏக்கர் நஞ்சை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் வாங்கணும்னா எங்கள் ஊரில் இருக்கிறது 10 ஏக்கர் 20 ஏக்கரை கூட விற்க வேண்டியிருக்கும். குஞ்சை காடு
ஏன்னா அது அவ்வளவு சீப்பு, இது அவ்வளோ காஸ்ட்லியர். ஆனால் அவனோட மதிப்பு தெரிஞ்சதுனால இங்கே 1 ஏக்கர் இருந்துச்சுன்னா 3 போகமும் விளைய வைக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன். அது புஞ்சக்கடை கிடக்கு, என்னைக்காவது மழை விழுந்தால் தான் ஏதாவது விளையும், அதனால் அதை விற்றுருவோம், இதை கொண்டு வந்து வாங்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. அது மாதிரி தான் இந்த பரலோக வாழ்வு, பரலோக ராஜ்யத்தினுடைய மேன்மையை உணர்ந்தவர்கள் மாத்திரம்தான் என்ன விளைக்கிறேனாலும் சரி, எனக்கு ஆண்டவர் தான் வேணும், எனக்கு நீங்கள் தான் வேணும் ஆண்டவரே, எனக்குள்ளே எல்லாம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நீங்கள் தான் வேணும். நான் வந்து ரட்சிக்கப்பட்ட என்னுடைய அனுபவ சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 8வது அதிகாரம் 34, 36 வாசிங்க. மார்க் 8, 34, 36. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? 37. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், இன்னைக்கு பாருங்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய கார் வாங்கணும், வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், உலக இன்பங்களையெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நிறைய காரியங்களை செய்ய விரும்புகிறாங்க. சரி, எல்லாமே கிடச்சிருச்சு. ஆனால் உங்கள் ஆத்மாவை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வச்சுருக்கிற எதையாவது கொண்டுட்டு பரலோகம் போக முடியுமா சொல்லுங்கள்? இன்றைக்கி நிறைய ஜனங்கள் வந்து பரலோகத்தில் வந்து ஒரு மதிப்பும் இல்லாத பொருள்கள் தான் இந்த பூலோகத்தில் வந்து நிறைய மதிப்புள்ளதாக இருக்குது. அதனால் அதை அடைகிறதுக்காக தங்கள் ஆத்மாவையே நஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள். பொய் சொல்லுகிறார்கள், திருடுகிறார்கள், லஞ்சம் வாங்குகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். எதை செஞ்சாவது வந்து இந்த பணத்தை, பொருளை நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எதை நஷ்டப்படுத்துகிறார்கள்? தங்கள் ஆத்மாக்களை நஷ்டப்படுத்துகிறார்கள். ஆனால் அது அவங்களுக்கு புரியலை. ஒரு கதை படித்தேன். ஒரு எளிமையான வாழக்கூடிய ஒரு டெய்லர், அவருடைய நண்பர் ஒரு பெரிய வசதியான ஒரு மனுஷன். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நெருக்கமான நண்பர்கள். அந்த வயோதிகராக இருந்த பணக்காரர் வந்து நிறைய சொத்துக்காரர், ஆனால் ரொம்ப அதாவது கருமையான ஆள், பணத்தின் மேலே ஒரு பிடிப்புள்ள ஆள், எதுக்கும் அனாவசியமாக யாருக்கும் கொடுக்க மாட்டார், செலவழிக்க மாட்டார். அவருடைய நண்பர் வந்து ரொம்ப ஏழையான ஒரு டெய்லர், அவர் வசதி இல்லாமல் வாழ்ந்தார். கடைசியில் அவர் இறந்து போயிட்டார். இறந்ததுக்கு பின்னாடி வந்து இந்த வயசானவரும் இப்போ ஏற்கனவே ஒரு வயசாயிடுச்சு, அவர் வந்து மரணத்தை நெருங்கிட்டு இருக்காரு. அந்த டெய்லருடைய பேரன் வர்றான், வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கான், ஐயா எங்கள் தாத்தா வந்து இறந்து போயிட்டார், உங்களுக்கு தெரியும். எங்கே போயிட்டார்? ஏதோ அவனுடைய பார்வையில் வச்சுக்கலாம், சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லட்டுமே. ஆனால் அவர் போகும்போது ஊசியை மறந்துட்டு போயிட்டார். அதனால் நீங்கள் போகும்போது அந்த ஊசியை கொண்டாந்து கொடுக்குறேன், நாளைக்கு நீங்கள் கொண்டு போய் எங்கள் தாத்தாட்ட கொடுத்துட முடியுமா? அது இல்லைன்னா அவர் எப்படி அங்கே பிழைப்பார் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து சரிப்பா போய் கொண்டு வான்னு சொல்லிட்டாங்க. கொண்டு வான்னு சொன்ன பின்னாடி யோசிச்சு பார்த்தாரான், எப்படா இந்த ஊசி அங்கே கொண்டு போக முடியும்? பையில் வச்சோம்னா உடலை எரிக்கும்போது சேர்த்து எரிச்சிருவான், கையிலையும் கொண்டு போக முடியாது. இப்போ இவன் கொண்டு வந்தானே என்ன சரின்னு யோசிச்சான். அடுத்த நாள் ஊசியை கொண்டு வந்திருக்கான். வந்த உடனே, தாத்தா இந்த ஊசி தான், இதை கொண்டு எங்கள் தாத்தாட்ட கொடுத்துருங்க அப்படின்னா. அவர் சொன்னாரான், எப்பா அந்த ஊசியை நான் எப்படிப்பா கொண்டு போக முடியும் அங்கே? என்ன தாத்தா இவ்வளவு சொத்தையெல்லாம் கொண்டு போகிறீங்க, இந்த ஊசியை மட்டும் கொண்டு போகக்கூடாது, எங்கள் தாத்தாவுக்காக மட்டும் கொண்டு போய் கொடுத்துருங்க. அப்போ தான் யோசிச்சாரான், இங்கே இருக்க எதையுமே என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அந்த மனுஷன் ஏழ்மையாக இங்கே பூமியில் வாழ்ந்த நாட்களில் இவருடைய சொத்தில் எதையுமே கொடுத்து அவருக்கு உதவி செய்யவே இல்லை. கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்ச நாள் கூட அவர் வாழ்ந்திருப்பார். இவர் கஞ்சாமட்டியாக இருந்ததுனால எவ்வளோ தான் நண்பனாக இருந்தாலும் தனக்குள்ளே சொத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்பவே இல்லை. அப்போ என்ன சொல்கிறான், பையன் இவ்வளோ சொத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீல்ல, அப்படி தானே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, சாக போகிறீங்க, இப்போ இந்த ஊசியை மட்டும் ஏன் கொண்டு போக முடியாது? அப்போ தான் அவர் கண் திறக்கப்பட்டதான். அதுக்கு பின்னாடி அவர் கொஞ்சம் தயாளத்தோடு எல்லாருக்கும் வாழ்ந்தார். ஏன்னா எதையுமே கொண்டு போக முடியாது, இங்கே ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போக முடியாது. ஆனால் இப்படி நிலையற்றதான இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே மனிதர்கள் வந்து எவ்வளவா நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதுக்காக தான் தூங்காமல் உழைக்கிறாங்க, கடினமான வேலைகளை செய்கிறாங்க. தூர தேசத்துக்கு போய் சொந்த பந்தங்களையெல்லாம் விட்டுட்டு கூட, பெத்த தாய் மனைவி பிள்ளைகளை பிரிஞ்சு கூட தூர தேசத்தில் போய் பணம் பணம் பணம்னு அலைகிறாங்க.
ஆனால் எதையாவது கொண்டு போக முடியுமா? வேதம் தெளிவாக சொல்லுது, நம்ம வரும்போது ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, இங்கேருந்து போகும்போது ஒன்றையும் கொண்டு போக முடியாது. எல்லாமே ஒரு ஸ்டேஜில் போடுற ட்ராமா மாதிரி தான். கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போகிறோம், வந்த வண்ணமாகவே போக போகிறோம். ஆனால் அதை நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. வயசான ஆட்கள் கூட பாருங்கள், இன்னும் சம்பாதிக்கிறது குறித்தும் ஆடம்பரமாக வாழ்கிறது குறித்தும் சேமிக்கிறது குறித்தும் அதான் யோசிக்கிறாங்களே ஒழிய, இன்னைக்கு எவ்வளோ நாளில் நம்ம இங்கேருந்து போக போகிறோம், அதுக்கு அங்கே என்னத்தை சேர்த்து வச்சுருக்கோம்னு யோசிக்கிறதே இல்லை. இன்றைக்கு வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறொரு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம் பண்ணி சுவிசேஷம் அறிவிக்கவே இல்லை. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யம்ங்கிறது என்ன? பரலோக ராஜ்யம்னா நமக்கு தெரியும்ல, என்னது அது? எங்கே இருக்குது சொல்லுங்கள். லூக்கா 17:20-21 சொன்னார். அது பிரத்யட்சமா தேவனுடைய ராஜ்யம் இங்கே என்றும் அங்கே என்றும் வராது. பரலோக ராஜ்யம்ங்கிறது வந்து நம்ம மத்தேயுல தான் பரலோக ராஜ்யம்னு வாசிப்போம். மற்ற இடத்துலலாம் எப்படி இருக்குது? தேவனுடைய ராஜ்யம்னு எழுதியிருக்கு. ஏன்னா அவங்க யூதர்களுக்கு அந்த புஸ்தகத்தை எழுதுனதுனால அவங்களுக்கு வந்து அந்த தேவன் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க உபயோகிக்க மாட்டாங்க. காட், யெகோவா அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொன்னார். இப்போ நமக்கு வந்து வித்தியாசம் தெரியும். பரலோக ராஜ்யத்துக்கும் பரலோகத்துக்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியுமா? வாட் இஸ் இந்தியா, வாட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? இந்தியாங்கிறது என்ன? அது ஒரு இளப்பரப்பை குறிக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானா அதனோட ஆட்சி அதிகாரம் ஆளுகையை குறிக்குது. அதே மாதிரிக்க பரலோகம் என்பது தேவன் சிங்காசனம் விட்டு இருக்கக்கூடியதான பிரத்யட்சமான அந்த இடத்த குறிக்குது. அங்கேயும் அவருடைய ஆளுகை இருக்குது, அதுவும் பரலோக ராஜ்யம் சொல்லலாம். ஆனால் பூலோகத்தில் இருக்கிறது பரலோகம் அல்ல, பரலோக ராஜ்யம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்திலேருந்து வரும் பொழுது அவரோடு கூட அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை இங்கே கொண்டு வந்துட்டார். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் சிட்டிசன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அமெரிக்கா போகிறாருன்னு வச்சுங்களேன், அவர் எந்த சிட்டிசன்ஷிப்பில் இருப்பார்? அங்கே இந்திய பிரஜையாக தான் அமெரிக்காவில் இருப்பார். ஆனால் அவர் இந்தியாவில் இருக்கிறாரா? இல்லை, அமெரிக்காவில் இருக்கார். அவர் அமெரிக்க பிரஜையா? இல்லை, இந்திய பிரஜை. அப்போ ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அவர் இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவராக அங்கே இருக்கிறபடினால அவர் இந்திய குடியுரிமை பெற்றவர். ஆனால் வாழ்கிறது எங்கே இருக்கார்? அமெரிக்காவில். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு நம்மளை வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது we become the citizen of heaven. பரலோகத்திலிருந்து ஆளுகை செய்யக்கூடிய தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கறபடினால நம்ம பரலோக ராஜ்யத்தினுடைய குடியுரிமை பெற்றவர்களாக மாறுகிறோம். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிறோமா, புலோகத்தில் இருக்கிறோமா? புலோகத்தில் தான் இருக்கிறோம். we live in earth. அதனால தான் பேதுரு சொன்னார், நம்ம அந்நியரும் பரதேசிகளாக இருக்கிறோம். நம்மளோட குடியுரிமை எங்கே இருக்குது? குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அப்போ பரலோக ராஜ்யம் என்பது பிரத்யட்சமாய் பரலோகத்தில் தேவன் ஆளுகை செய்யக்கூடிய இடத்தையும் குறிக்கும். பூமியில் நம்ம மத்தியில் அது பிரத்யட்சமாக வராது, இங்கே என்றும் அங்கே என்றும் வராது. இதோ உங்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதேன்னு சொன்னார். வாசிச்சிருக்கீங்களா? லூக்கா 17:20 வாசிங்க. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். போதும். இப்போ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்கா? இப்போ பரலோக ராஜ்யங்கிறது என்ன? அது ரோமர் 14:17 என்ன வாசிக்கிறோம் அதில்? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். ஓகே, இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அதில் உள்ள மேன்மையை நீ அறிந்து கொண்டா, நீதி, தேவனுடைய நீதி, அதனால் வரக்கூடிய சமாதானம், தேவன் தரக்கூடிய சமாதானம், பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய சந்தோஷம், இதனுடைய மேன்மையை நீ உணர்ந்து கொண்டால் இந்த உலகத்தில் உனக்கு வந்து பொன்னும் பொருளோ அல்லது பதவியோ பட்டமோ எது வந்தாலும் சரி அதெல்லாம் குப்பைன்னு நீ நினச்சிருவ அப்படின்னு சொன்னார். ஆக இந்த மேன்மையை காணும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நடந்த சொல்கிறேன். நான் வந்து சிறு வயதிலே என்னுடைய தாய் தகப்பன்மாரெலாம் இறந்துட்டாங்க. நான் 8வது படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, 4வது படிக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து எனக்கு 2 அக்காவுக்கு அவங்களுக்கு ஒவ்வொருத்தராக முதல்லையே கல்யாணம் ஆகிடுச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அனாதை போல் ஆகிட்டேன். அனாதைனா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிலம் இருந்தது, ஒரு பழைய வீடு இருந்தது, அதெல்லாம் வந்து இடித்து போட்டாச்சு. எங்கள் அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை 8ஆம் கிளாஸ் படிக்கும்போதே. அதுக்கு பின்னாடி நான் வந்து எங்கள்
அந்த நிலத்திலேருந்து வரக்கூடிய சில வருமானம், அது போக எங்கள் அக்கா மாமா எல்லாம் உதவி செஞ்சு தான் நான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது நான் வந்து ஒரு வீடற்றவனாக, அல்லது என்னதான் அக்கா மாமா எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு தாய் தகப்பன் இருக்கிறது போல் இருக்காது இல்லையா. அதனால் வந்து இவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருப்பேன், அவங்க வீட்டில் கொஞ்ச நாள் இருப்பேன். அப்படி எந்த வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு கிடைக்கும், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து என்னுடைய வீடு இது அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். திருப்பி நான் வந்து படித்து முடிச்சுட்டு டிகிரி படித்தேன். படித்து முடித்த பின்னாடி வந்து அதுக்குள்ளே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படியோ போயிடுச்சு. ஆனால் டைரெக்டாக பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்களே வந்து இன்றைக்கி ஒரு மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க. அப்போ நான் வந்து எனக்கு டைரெக்டாக யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. அந்தளவுக்கு வந்து நான் அவங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு நேரம் இவங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புங்க, பணம் கட்டணும்னா கட்டுவாங்க, அனுப்புவாங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க, ஏதோ அவங்களால முடிஞ்சதே செய்வாங்க. என்னுடைய அக்கா அவங்கெல்லாம் கூட்டு குடும்பங்களில் தான் இருந்தாங்க. அவங்களாம் விவசாய குடும்பங்கள் தான். ஒரு அத்தா மட்டும் டீச்சராக இருந்தார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்து வரும்பொழுது நான் ஒரு விரக்தியில் பலவிதமான பாவ பழக்கங்கள் எங்கிட்ட வந்துருச்சு. சீட்டு, சிகரெட்டு, சினிமா, அப்படிலாம் வந்து உலக பிரகாரமான நண்பர்களோடு சேர்ந்து என் வாழ்க்கை தாறுமாறாக இருந்துச்சு. இப்போ திருமணம் ஆயிடுச்சு. திருமணமான பின்னாடி ஒரு வேலைக்கு வந்துட்டேன். நான் வேலை ஸ்தலத்தில் வந்து என்னுடைய எண்ணமெல்லாம் வந்து நிறைய சம்பாதிக்கணும், ஒரு பணக்காரனாகணும், நிறைய படிக்கணும், நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு பதவிகளுக்கு போகணும். இப்படி உலகத்தில் எதெல்லாம் வந்து மேன்மையாக எண்ணப்படுகிறதோ, பணம், ஒரு நல்ல ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, சொத்து சுகம், பேரு புகழ், இப்படி தான் என்னுடைய சிந்தனையெல்லாம் போயிட்டு இருந்தது. அப்படிப்பட்ட நாளில் தான் ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் வந்து என்னுடைய கண்களை திறந்தார். யாரோ ஒருத்தர் மூலமாக வந்து இந்த சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டேன். இந்த சுவிசேஷம்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் எனக்கு சொந்தக்காரர், அவர் மூலமாக வந்து அந்த வார்த்தையை கேட்டேன். அதுக்கு பின்னாடி வேதத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஆர்சி கிறிஸ்டின் தான். நான் பூசைக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இந்த லத்தீனில் மந்திரம்லாம் சொல்லணும். அத்தையின் கோயில் லித்தி பிக்கா தியூன் தூத்தமேகம்னு சொல்லுவாங்க. அந்த குருவானவருக்கு உதவியாக பூஜைக்கு மந்திரம் சொல்கிறதுக்கு அதிலெல்லாம் நான் உடுப்பை போட்டு நின்றுருக்கேன். ஆனால் எனக்கு பைபிள்லாம் நான் படித்தது கிடையாது. எனக்கு வந்து வேதாகமே என்கிட்ட இல்லை. அப்படிப்பட்டதான ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்ததுனால புதுசாக நான் வேதத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். படிக்கும் பொழுது தான் நிறைய காரியங்கள் எனக்கு ஞானஸ்தானத்தை குறித்து வாசிக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் குறித்து வாசிக்கும் பொழுது, ரட்சிப்பு குறித்து வாசிக்கும் பொழுதுலாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ உடனே எனக்கு கண் திறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒன்றா சரி, அப்போ நான் இப்படி வாழக்கூடிய இந்த வாழ்க்கையின்படி நான் வாழ்ந்தால் நான் எங்கே போவேன்? ஏன்னா நான் வந்து பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள் என்கிட்ட இருந்துச்சு. இன்னும் நான் வந்து ஆண்டவரை அறியவே இல்லை. இப்போ வேதத்தை வாசிக்கும்போது என்னுடைய கண்கள் திறக்கப்படுது. அப்போ இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் நிச்சயமாக நான் வந்து மரித்தால் நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன்னாக்கும், நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அது வரைக்கும் நானும் என் மனைவியும் எங்கள் ஊரில் சாயங்காலம் தான் கோயிலில் பூஜை நடக்கும். பூஜை ஆர்சியில் மாசுன்னு சொல்லுவாங்க. சாயங்காலம் போவோம். காலையில் கறி எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு தூக்கம் போட்டு சாயங்காலம் அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம். திடீர்னு இந்த பிரதர்ஸோடு ஏற்பட்ட பழக்கத்தில் நான் வந்து இப்படி வேதத்தை வாசித்து ரட்சிப்புள்ள வந்த பின்னாடி நான் சர்ச்சுக்கு போகிறேன்னு போயிட்டேன். அதற்கு என்னுடைய மனைவி வந்து நான் வந்து இங்கே பாருமா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னேன்னா அவங்களும் கேட்பாங்க. நிறைய பத்திரிகைகள்லாம் வரும். அதெல்லாம் வந்து படித்து இங்கே அற்புதம் நடந்திருக்கு, இங்கே சுகமாக இருக்காங்க, இங்கே பிசாசு போயிருக்கு அப்படின்லாம் சொன்னால் அவங்களும் ஆர்வமாக கேட்பாங்க. ஆனால் எப்போ சர்ச்சுக்கு போனனோ அப்போயே ஒரு மாதிரி யோசிச்சாங்க, என்ன நீங்கள் மட்டும் என்னை விட்டு போகிறீங்க அப்படின்னு. எனக்கு இங்கே தான் போக விருப்பம், உனக்கு போகிறதுனா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரம் கூட போனேன். அப்புறம் எனக்கு இஷ்டம் இல்லைம்மா. அங்கே போன பின்னாடி இங்கே எனக்கு வந்து அதாவது மேன்மையானது தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி அந்த தாழ்மையாக உள்ளதெல்லாம் நமக்கு மதிப்பில்லாத போயிடுது. இங்கே என்ன ஒன்று சும்மா வந்து எல்லாம் இப்படி பாத்திரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வரல, இங்கே நீ போகிறேன்னா போ அப்படின்ட்டேன். எங்கள் வீடு இருந்த தெருவில் தான் சர்ச்சு. கொஞ்ச நாள் போங்க, அப்புறம் நான் போகலன்ட்டாங்க. நீங்கள் வரலையா, நான் போகலன்ட்டு. திருப்பி ஒரு நாள் நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னேன். அவ்வளோதான், வீட்டில் பாத்திரம்லாம் உருள ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கலாம், அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு செத்தா எங்கே போவேன் சொல்லு, என்றைக்கு வேணாலும் வரலாம். அதனால் நான் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுத்தே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுடைய இதுக்கெலாம் நான் கீழ்ப்படியவே இல்லை, முடியான்னு சொல்லிட்டேன். நான் ஒன்றே கம்பல் பண்ணல, ஆனால் நான் கண்டிப்பாக எடுப்பேன். ஞானஸ்தானம் எடுத்தேன். இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிற சமயத்தில் நான் வேலை பார்த்த ஒரு மில், நேஷ்னல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன், தேசிய பஞ்சாலை கழகம்னு ஒரு பப்ளிக் செக்டர் இது. அதில் நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து ஒரு ரெக்ரியேஷன் கிளப் இருந்தது. ஸ்டாஃப் வெல்ஃபேர் கமிட்டியில் மெம்பரு, ரெக்ரியேஷன் கிளப்பில் வந்து செக்ரட்டரி, அப்புறம் அங்கே வந்து யூனியனில் எல்லாம் மெம்பர், இப்படிலாம் இருந்த சமயத்தில் வந்து இது எல்லாமே வந்து எனக்கு ஒர்த்லெஸ்ஸாக தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் வந்து அருவருப்பாக மாறிடுச்சு. எனக்கு வந்து இதிலெல்லாம் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து எல்லாத்தையும் வெளியே வர ஆரம்பிச்சேன். யூனியன்லேருந்து ரிசைன் பண்ணேன். வெல்ஃபேர் கமிட்டி மெம்பர் ரிசைன் பண்ணேன். வெல்ஃபேர் கமிட்டினா ஸ்டாஃப் வெல்ஃபேருக்கு போய் மேனேஜ்மெண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும்.
அப்புறம் அதே மாதிரிக்கு வந்து ஸ்டாஃப் ரெக்ரியேஷன் கிளப் மனமகிழ் மன்றம்னு வச்சுருப்பாங்க. ஆஃபீஸர்ஸு ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸு அல்லது பிக்னிக்கு அல்லது மீட்டிங்கு அப்படிலாம் போட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரிக்கு அது ஜாலியாக. ஸோ அதெல்லாம் இருந்து எல்லாம் வெளியே வந்த உடனே என்னுடைய ஸ்டாஃப் எல்லோரும் வந்து என்னை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூனியன்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களாம் என் கூட கொஞ்சம் கேப் விட்டு பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கள் மில்லில் ஸ்ட்ரைக் நடந்தது. எல்லா டெக்ஸ்டைல் மில்லுக்கும் சேர்ந்து அந்த கார்ப்பரேஷனில் இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுக்கும் சேர்த்து வந்து சம்பள உயர்வு மற்றும் சலுகைகளுக்காக ஸ்டாஃப் ஸ்ட்ரைக்கு. அப்போ நானும் என்னோட சேர்ந்து இன்னும் 2 பிரதர்ஸு அவங்களும் ரட்சிக்கப்பட்டு என் கூட இருந்தாங்க. ஒருத்தர் எனக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவர், ஒருத்தர் எனக்கு பின்னாடி ரட்சிக்கப்பட்டவர். நாங்கள் 3 பேர் ஸ்டாஃபு. அப்போ நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் வந்து அப்போ எங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தின்படி லீகல் ஸ்ட்ரைக்கு கூட எங்களுக்கு இல்லீகல் தான். ஏன்னா அப்போ எங்களுக்கு இவ்வளோ வெளிச்சம் கிடையாது. அப்போ நான் நம்முடைய மூத்த சகோதரர் சிலர்கிட்ட ஆலோசனை கேட்டோம். நீங்கள் நிர்வாகத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வார்த்தை தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நோட்டீஸ் கொடுத்து நிர்வாகத்துக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணால் கூட அது லீகலி கரெக்டு தான். அதாவது சட்டவிரோதம் அல்ல. சட்டவிரோதமான ஸ்ட்ரைக்குங்கிறது வேறு. சட்டப்படி தன்னுடைய உரிமைகளுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அது தப்பு கிடையாது. ஆனால் அன்றைக்கி எங்களுக்கு அதுவுமே சட்டவிரோதமாக தான் தெரிஞ்சுது. அன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தின்படி. அன்றைக்கெலாம் நாங்கள் எப்படி இருந்தோம்னா, நகை போட்டால் ஞானசம் கொடுக்க மாட்டோம், பட்டுச்சேலை கட்டி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அன்றைக்கி வந்து நம்மளாம் உலகத்துலேருந்து வேறு பிரிந்தவங்க, வித்தியாசமாக இருக்கணும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்கக்கூடாது, இப்படி தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் அன்னைக்கு கூட ஒரு சிலர் வந்து இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஏன்னா அவங்க இந்த வாழ்க்கைக்குள்ளே வரணுங்கிறதுக்காக நகையை கலட்டுறது, கல்யாணம்லாம். என்னுடைய டாக்டர் கல்யாணத்துக்கு என்ன பட்டுச்சேலை எடுக்கவே இல்லை என் மகளுக்கு, சும்மா சாதாரண ஒரு சாரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி தான் நாங்கள் பெற்ற வெளிச்சம். ஆனால் அதில் நாங்கள் வந்து உறுதியாக இருந்தோம். ஐ சரண்டர்ட் மை செல்ஃப் டு காட் கம்ப்ளீட்லி. பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த தொழிற்சங்கங்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரைக் பண்ண பொழுது வந்து நாங்கள் கலந்துக்கிற மாட்டோம்னு சொல்லிட்டோம். அந்த ஸ்ட்ரைக் வந்து நாள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நிர்வாகம் வந்து அவங்க இறங்கி வர்ற மாதிரி இல்லை. உடனே மறியல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் 3 பேர் வேலைக்கு வந்துட்டு இருக்கோம், மற்றவங்களாம் வெளியே நிற்கிறாங்க. அவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, உங்களுக்கு சேர்த்து தான் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னோம், ஐயா நாங்கள் வந்து நிர்வாகத்தை ஏற்று நிற்கக்கூடாது, நாங்கள் கிறிஸ்டின்ஸு அப்படின்னு சொன்னால் அதுலேயும் கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க, ஆர்சிக்காரங்களாம் இருக்காங்க. அவங்களாம் வார்ன் பண்ணாங்க. நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் நாங்கள் உண்மையாக இருந்தோம். அப்போ என்னென்னா, ஸ்டாஃப் எல்லாம் வந்து மறியல் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து எங்களை நிர்வாகம் எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்களா, வர்றீங்களா என்னன்ட்டு. நாங்கள் வேலைக்கு வருவோம் சார்னா. சரி, உங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து சாரா, நீங்கள் வந்துருங்க அப்படின்னாங்க. ஏன்னா நிர்வாகத்துக்கு வந்து அவங்களுக்கு எடுபடி வேலை செய்கிறதுக்கு ஒரு 2 பேர் அது இருந்தால் பரவாயில்ல, எல்லா ஸ்டாஃபும் உட்காந்துட்டாங்கன்னா என்ன செய்கிறது. ஸோ நாங்கள் வர்றேன்னு சொல்லிட்டோம். 3 பேர் வர்றோம். ரோட்டில் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. எல்லாம் ஆள் நிறைய நின்றுக்கிட்டு நிற்கிறாங்க. போலீஸை கண்ணு கெட்டின வரைக்கும் காணவே காணோம். தூரத்தில் வரும்போது 2 காக்கி ட்ரெஸ் எரிஞ்சு நெருங்கி வர ஒருத்தரையுமே காணோம். அவங்கெல்லாம் கூட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சது மாதிரி ஒளிஞ்சிட்டாங்க. ஸ்டாஃப்லாம் முன்னாடி நின்று கேட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு மிஞ்சி அதில் 1-2 பேர் வந்து மூர்க்கமாக இருப்பாங்க. சாத்துங்கடா 2 இவங்களுக்கு சேர்த்து ஸ்ட்ரைக் போடுற இவங்க போகிறாங்களான்னு அப்படி இருப்பாங்க. அதில் கொஞ்சம் ஜென்டில்மேன் 2 பேர் இருப்பாங்கள்ல. அதில் ஒருத்தர் வந்து, சார் நீங்கள் வந்தீங்க, நாங்கள் தடுத்துட்டோம், நீங்கள் போயிருங்க, இதுக்கு மேலே தகராறு பண்ண வேண்டாம், உங்களுக்கு சேர்த்தா நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம், நீங்கள் வந்து நாங்கள் தடுத்துட்டோம், நீங்கள் போயிருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். போனால் என்ன ஆகிடுச்சுன்னா, சரி ஸ்ட்ரைக் ஒரு வழியாக அப்படியே முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பின்னாடி வேலைக்கு வந்துட்ட பின்னாடி நாங்களும் வேலைக்கு வந்துட்டோம். நிர்வாகத்திலேருந்து எங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சு, உங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தும் நீங்கள் வேலைக்கு வரவில்லை, எனவே தாங்களும் நிர்வாகத்துக்கு எதிராக இல்லீகல் ஸ்ட்ரைக்கில் கலந்து கொண்டதாக ஏன் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு. இது என்னடாது. நாங்கள் போய் சொல்கிறோம், சார் போலீஸே இல்லை சார் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போங்கங்க, நாங்கள் பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ணியிருந்தால் போலீஸ் இல்லைன்னா எப்படி, நீங்கள் பதில் கொடுங்க. ஒரு பக்கம் ஸ்டாஃப் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள்லாம் வந்து வெளியில் நின்று போராடிக்கிட்டு இருக்கோம், உங்களே நாங்கள் மறியல் பண்ணி நாங்கள் ஜெயிலுக்கு போகிறது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கல்ல, அதனால் உங்கள் கூட சோசியல் பாய்காட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, எங்கள் கூட யாருமே பேச மாட்டாங்க. பியூன்லேருந்து ஆஃபீஸர்ஸ், டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ் பேசுவாங்க, கீழே உள்ளவங்க யாருமே என்ன மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஒரு பேப்பரை அட்டன்டன்ட்டு கேட்டால் அவர் கொண்டு வருவார், நம்ம பேசுவோம், அவர் கேட்பார், எங்கள் அந்த ஃபைலை வாங்கிட்டு வாங்க அப்படின்னா கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு போயிடும். நம்ம எதாவது கொடுத்து இன்னார்ட்ட கொடுத்தோம்னாக்கா வாங்கிட்டு போங்க. மௌன விரதம் இருக்கிற மாதிரி தான். அவங்கள்ட்ட பேசிக்கிடுவாங்க, எங்கிட்ட எதுவும் பேசவே மாட்டாங்க. ஆனால் நாங்கள் 3 பேர் தான் பேசிக்கிறோம், வேறு யாரும் பேச மாட்டாங்க. நிர்வாகத்தில் உள்ளவங்க கூப்பிட்டு அவங்களுடைய வேலையை சொல்லுவாங்க, சொல்லிவிட்டு அவங்க இருப்பாங்க. அப்போ பாருங்கள், எங்களுக்கு வந்து எப்படின்னாக்கும், ஸ்டாஃப் எல்லாம் எங்களுக்கு எகென்ஸ்டாக மாறிட்டாங்க, நிர்வாகம் எங்களுக்கு அனுசரணையாக இல்லை. ஸோ நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
எதுக்காக? ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம். அதெல்லாம் நாங்கள் வந்து வருத்தப்படவே இல்லை. ஆனால் இது எங்களுக்கு ஒரு பக்கம் இந்த நஷ்டமெல்லாம் லாபமாக தேவன் மாற்றினார். எப்படி தெரியுமா? நான் வந்து இப்படி 3 பேரும் மட்டும்தான் நாங்கள் பேசிக்கிறோமா, உலகத்தை பற்றி வேறு எதையும் பேசுகிறதுக்கு வேலையே கிடையாது. நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு, பேசினா நாங்கள் 3 பேரும் விசுவாசிகள் பேசிக்கிறோம். நாங்கள் வீட்டில் போவோம், குடும்பத்தோடு இருப்போம். அப்போ என்னாச்சுன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வீண் பேச்செல்லாம் தன்னை போல் தவிர்த்துருது. உறவினர்கள் ஒரு பக்கம், என்னுடைய சொந்த சகோதரி உறவினர்கள் எல்லாரும், நான் ஆர்சியில் இருக்கும்போது சினிமாவுக்கு போவேன், சீட்டு விளையாடுவேன், சிகரெட் குடிப்பேன். என் ரூமில் வந்து நான் தனியார் தங்கியிருக்கும்போது பேச்சுலராக நான் ரூம்குள்ளே போகும்போது இப்படி ஒதுக்கிட்டு தான் போனோம். ஏன்னா அங்கே ஒரு 10 பேர் கேங் உட்காந்து சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருப்பார், போலீஸ்காரர் இருப்பார். நண்பர்கள் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் ரூம் வந்து ஒரு கிளப்பு மாதிரிக்க. என் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ரூம்மேட் வந்து ஒரு லைப்ரரியன். அவரும் வந்து அவரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அப்போ அவங்க ரூமில் வந்து எப்போ பார்த்தாலும், எங்கள் ரூம் எப்போதுமே திறந்தா இருக்குன்னு வச்சுங்களேன், பூட்டிட்டு சாவி எனக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. நான் ரூம்குள்ளே போகும்போதே பார்த்தா அப்படி தான் இருக்கும். ரூமில் வந்து ஒரு கேங் எப்போ பார்த்தாலும் சீட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். நைட்டில் பார்த்தீங்கன்னா வெளியில் விளையாடுவாங்க, பகலில் என்ன உள்ளே விளையாடுவாங்க. ஒரு 5-6 ரூம் வரிசையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா சிகரெட் கட்டையும் பீடி கட்டையுமே அப்படி ஒரு போர் மாதிரி குமிச்சு கிடங்க. யார் கூட்டுறது? எல்லாம் வந்து ஆம்பளையெல்லாம் இருக்க ரூம். உள்ளே வேணால் கூட்டி வெளியே தள்ளுவாங்க, வெளியில் யாரும் கூட்ட மாட்டாங்க. அப்படியே கிடக்கும், போர் மாதிரி குமிச்சு கிடக்கும். டாக்ஸி எடுத்துகிட்டு பக்கத்து ஊருக்கெலாம் வந்து ட்ராமா போவோம். இங்கே கிராமங்களில் விசேஷம்னா சரி, ஏதாவது ட்ராமாலாம் போடுவாங்க, அதுக்கெல்லாம் போவோம். ஒரு திருவிழா தேர் நடந்துச்சுன்னா சரி, சும்மா சுற்றிட்டு தர்றது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்னாடி குடிக்கிறதோ, சீட்டு விளையாடுறதோ, சிகரெட்டோ, பீடியோ, சினிமாவோ, ஊர் சுற்றுறதோ, அந்த நண்பர்களோடு கூட எல்லா பழக்கத்தையும் கட் பண்ணிட்டேன் கம்ப்ளீட்டாக. யாரும் அவங்கள வீட்டுக்கு நான் பெர்மிட் பண்ணுறதே கிடையாது. ஆனால் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சொந்த சகோதரிங்களை அவங்களும் பைக்காட் பண்ணிட்டாங்க. அவன் தப்பான வழியில் போகிறான். எப்படி? நான் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்னோட சமாதானமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்கள போல் அந்த பாவச்சேற்றில் விழாதபடிக்கு நாம் மனம் திரும்பும்போது அவர்கள் வந்து நான் வேற ஒரு ரூட்டில் போகிறது மாதிரி நினச்சிட்டாங்க. வேறு சர்ச்சுக்கு போகிறானா, வேறு வழியில் போகிறான் அப்படின்னு நான் ஏதோ கெட்டு போயிட்டது மாதிரி என்னை பரிதாபமாக பார்க்குறாங்க. என் கூட அவ்வளோவா பேசுகிறதில்ல. பார்த்தா ஏதோ பேசிக்கிறாங்களே ஒழிய நெருக்கமான ஒரு உறவு கிடையாது. அப்போ ஒரு பக்கம் உறவினர்கள், ஒரு பக்கம் நிர்வாகம், ஒரு பக்கம் கூட வேலை பார்க்குற ஸ்டாஃபு. சிங்கத்தின் வாயையும் தேவன் கட்டி போட்டாருங்கிற மாதிரிக்க அவங்க வாயெல்லாம் கட்டப்பட்டதுனால நாங்கள் பேசுனா தேவனோட பேசுவோம், இல்லை வேதத்தை வாசிப்போம், இல்லை வீட்டில் உள்ளவங்களோடு, இல்லைன்னா அந்த 3 சகோதரர்கள், இல்லை சபைக்கு போனால் சபையில் உள்ளவங்களோடு கூட. அப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கும், அது எங்களுக்கு நன்மையாக தான் மாறினது. உலகத்தாரோடு கூட பழகினோம்னா நம்ம வந்து விழுந்து போகிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளோடு பழகும்போது அது சாதகமாக தான் இருக்கும். அப்போ விளைக்கரையும் செலுத்த ஆயத்தமாக இருந்தோம். என்ன வந்தாலும் சரி, நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். எங்கள் ஊரில் எனக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது, வீடெல்லாம் இடித்து போட்டாங்க. அது வந்து ஏதாவது வெள்ளாமை போட்டு பங்கு கொடுப்பாங்க. பங்குனாக்கா அவங்களே விவசாயம் போட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் நெல் அல்லது அதுக்கு பதிலாக ரூபா கொடுப்பாங்க. அது வந்து ஊரில் எங்கள் பக்கம்லாம் வந்து தண்ணி எல்லா நாளும் வராது. அப்போ கிராமத்தில் கொஞ்சம் தண்ணி தட்டுப்பாடு வரும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, ஒரு தண்ணி 2 தண்ணி பாய்ச்சினா விளைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாக்கும், ஒரு 4 ஏக்கர் இருந்தால் நீ ஒரு அரை ஏக்கருக்கு தண்ணி பாய்ச்சிக்க, அங்கே தண்ணி இருக்கிறத வச்சு எப்படியாவது விளைய வைக்கிறதுக்கு அளவுக்கு ஒரு ஈவுன்னு வச்சுக்கிடுவாங்க. 4 ஏக்கர்னா கம்மாயில் தண்ணி இவ்வளோ தான் இருக்குது, அதனால் 4 ஏக்கர் வச்சுக்க 1 ஏக்கர் பாய்ச்சிக்க, 2 ஏக்கர் வச்சுக்கிறவன் அரை ஏக்கர் பாய்ச்சி, இப்படி ஈவு வைப்பாங்க. அதுக்கு தண்ணி விடுவாங்க. அந்த தண்ணிக்கு ஒரு ஆளை பொறுப்பாக போட்டு எல்லா வயலுக்கும் அவங்களே பாய்ச்சுவாங்க, இல்லாட்டி கூட குறைய பாய்ச்சிடுவாங்கன்ட்டு. இதுக்கு வந்து வரி வைப்பாங்க. அது போக என்னென்னா, கோயில் ஆர்சி ஊர், அது ஆர்சி சர்ச்சுக்கு வரி கொடுக்கணும்பாங்க. ஆர்சி சர்ச்சுக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போனா அவனுக்கு தண்ணி கிடையாதுன்னு. கம்மா யாருடைய கம்மா? கவர்மெண்ட்டு கம்மா. தண்ணி யார் கொடுக்குறா? மழை தேவன் கொடுக்குறாரு. ஒரு பழமொழி உண்டு, இந்த சுதந்திரம் வாங்குகிற சமயத்தில் ஒரு பாட்டு, ஊரான் தோட்டத்தில் ஒருத்தன் போட்டானா வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஊரான் தோட்டம், இன்னொருத்தன் வெள்ளரிக்காய் போட்டானா, காசுக்கு 2 விற்கணும்டான்னு காகிதம் போட்டானா வெள்ளைக்காரன். விளைய வைக்கிற ஒருத்தன் நிலம் வேறனுக்கு சொந்தம், ஆனால் காசுக்கு 2 விற்கணும்னு அப்படின்னா அந்த சுதந்திர போராட்ட ஒரு உணர்வை உண்டாக்கணும். அவன் வந்து என்ன நமக்கு சொல்கிறது, நம்ம யாரோ ஒரு நிலத்தில் இன்னொருத்தன் விளைய வைக்க இவன் இப்படி போடுறான்னு. இன்றைக்கி அதானே வளர்க்குது. வரியெல்லாம் கவர்மெண்ட்டு கட்டுறமே, நம்ம கிரையம் கொடுத்து வாங்கின இடத்துக்கு நம்ம வரி கட்டுவோம். இப்போ நம்ம இந்த கட்டடம் நம்ம காசு போட்டு கட்டியிருப்போம், கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்வோம், பஞ்சாயத்துக்கு வரி கட்டுவோம். அது மாதிரி தான். சரி, அப்போ வந்து அவங்க வந்து நமக்கு சட்டம் போடுவாங்க, நீ வந்து கோயிலுக்கு வரி கொடுத்தா தான் உனக்கு வந்து தண்ணி தருவோம்,
கம்மா வந்து கவர்மெண்ட், இது தண்ணி வந்து மழையினால் தேவன் கொடுத்தது, நீ என்னையா வரி கேட்குற அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நான் சொல்லிட்டேன், நான் வரி கொடுக்க முடியாது, நீ தண்ணி விட்றியோ இல்லையோ போ, அது விளைஞ்சி எனக்கு தந்தாலும் சரி சாவியாக போனாலும் சரி, நான் வரி தர முடியாது. இப்படி தான் அன்றைக்கி வந்து விளைக்கரை செலுத்தணும். பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ராத்திரி வேளையில் பவுலையும் ஷீலாவையும் அடைச்சி வச்சுருந்ததான சிறைச்சாலையில் அப்போஸ்தலர் 16:31 படித்து பார்த்தீங்கன்னா சிறையில் அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த ராத்திரியில் அவங்க ஒரு அற்புதத்தை காண்றதுக்கு முன்னாடி அவர் ஜெயிலர் வந்து காயத்தோடு அவங்களெல்லாம் அடித்து ரத்தத்தோடு உள்ளே அடைச்சி போட்டாங்க. இன்னர் டஞ்சன் போட்டிருக்கு, அப்படி தான் ஒரு இருட்டறையில் அவங்க அடைச்சி வச்சுருப்பாங்க, உள்ளே அடைச்சி கிடக்கிறார். அவர் வந்து இவர் ஜெயிலர் வேலை என்னென்னா வர்றவங்கள உள்ளே அடைப்பாங்க, திறந்து விடனா திறந்து விடுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கெல்லாம் ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் ஒரு மரியாதையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க காயத்தோடு கூட உள்ளே இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இன்றைக்கு உள்ள ஜெயில் மாதிரி கிடையாது. அன்றைக்கி அவங்களுக்கு எந்த ஒரு பராமரிப்பும் கிடையாது, காயத்தோடு கிடக்கிறாங்க. அதில் தூங்க முடியாமல் அவங்க ராத்திரியில் எழுந்திரிச்சு பவுல் சீலாவும் சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நிலநடுக்கம் ஏற்படுது, பூமி எதிர்ச்சி. அதில் வந்து கதவெல்லாம் திறந்துக்கிடுது, செயின்லாம் கீழே விழுந்துருது. உடனே தூங்கிட்டு இருக்கிற அந்த ஜெயிலர் வந்து முழிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அவனே தன்னை குத்திக்கிட்டு சாக போகிறான் கத்தினால. ஏன்னா அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய நபர்கள், கைதிகள் அத்தனை பேருக்கும் அவன் தான் பொறுப்பு. அவங்களுக்கு என்னவா ஒன்றுனாக்கா அவனை தண்டிச்சிருவாங்க, அவனை கொண்டாலும் கொண்டுருவாங்க. அதனால் அவங்க கையில் தண்டிக்கப்படுறதுக்கு பதிலாக நானே செத்துறேன்டான்னு அவன் உருவுறான். அப்போ கத்துறாரு பவுல், நோ நாங்களாம் இங்கே தான் இருக்கிறோம், கதவு திறந்துருக்கு உண்மை தான், செயின்லாம் எங்களுக்கு கலண்டது உண்மை தான், ஆனால் நாங்கள் ஓடலை, இங்கே தான் இருக்கிறோம், நீ உனக்கு ஒன்றும் பழுது ஏற்படுத்திக்கிறான்னு சொன்ன உடனே அப்போ தான் அவர் கேட்குறாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆவது அதிகாரம், அப்போஸ்தலர் 16 வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து 30 வாசிங்க. 30. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அந்த ராத்திரியிலே அவங்க ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. இப்போ பாருங்க, எதுக்காக பவுல் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார்? பவுலும் ஷீலாவும் இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசித்ததுக்காக தான். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து உபதேசித்ததற்காக அடித்து உதச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. இப்போ இவர் வந்து அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்ன ஆகும் அவருக்கு தெரியுமா தெரியாதா? என்ன எல்லாரும் தெரியும். அப்போ தெரிந்து தான் அவரும் அவர் வீட்டாரும் நான் ரட்சிக்கப்பட வேண்டிய என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. தேவன் செய்த அற்புதம் ப்ளஸ் இவங்க நடந்துக்கிட்ட விதம் ரெண்டை பார்த்தாங்க. தே சா காட் டூயிங் த மைட்டி மிரக்கிள் ஆஃப் எர்த்குவேக். பூமி அதிர்ச்சி நடந்ததுனால தேவனை குறித்து அறிந்தார்கள். அதனுடைய விளைவுனால இவங்க ஓட முடியும், ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டதுனால ஓடாமல் இருக்கிறாங்க இல்லையா? இது ரெண்டையும் பார்த்தாங்க. தேவனுடைய அற்புதம், அந்த ரட்சிக்கப்பட்ட நபர்கள் நடந்த நடக்கை ரெண்டையும் பார்த்துட்டு அவன் கண்கள் திறக்கப்பட்டது. இப்போ he is ready to pay the cost. என்ன அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வரணும்னா சிலுவை எடுத்துகிட்டு வானா என்ன அர்த்தம்னா, சரி மரண தண்டனையை அனுபவிக்கக்கூடிய போகிறவர்கள் தான் சிலுவை சுமந்துட்டு போவாங்க. அந்த நாளில் உள்ளவங்களுக்கு அது தெரியும். டேக்கிங் அப் த கிராஸ் மீன்ஸ் கோயிங் டு தி டெத் கிரவுண்டு. அந்த மரணத்தை தண்டனையை நிறைவேற்றக்கூடியதான நிலத்துக்கு போகும்போது தான் தூக்கிட்டு போவாங்க. அப்போ நீ சிலுவை எடுத்துகிட்டு வானாக்கா நீ கொலைக்களத்துக்கு போகிறதுக்கு தயாராருன்னு அர்த்தம், சாகிறதுக்கு தயாராரு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆளுக்கு இப்போ அவனுக்கு தெரியும். ஏன்னா பவுல் இங்கே சிறையில் அடைச்சிருந்தே அதனால தான். ஆனாலும் அவன் ரெடி ஆகிட்டான். அதனால அந்த ராத்திரியிலேயே என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ராத்திரியிலேருந்து விடியறதுக்குள்ளேயே நிலநடுக்கம் நடந்தது. அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அவர் சுவிசேஷம் அறிவித்தது. உடனே அவங்க இயேசு ஆண்டவர் எடுத்துக்கொண்டது. வீட்டார் எல்லாரும் ஞானஸ்தானம் எப்போ மிட் நைட்லேயே நடக்குதுங்க. ஃபியூ ஹவர்ஸ், எல்லாமே ஃபியூ ஹவர்ஸில் நடக்குது, நிலநடுக்கம் நடக்குது. அவங்க ஆண்டவருடைய ரட்சிப்பின் மேன்மையை அறிந்து கொண்டார்கள். விளைக்கரையும் செலுத்துறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. உடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. காலையில் அப்புறம் நடந்ததெல்லாம் தெரியும். அப்புறம் விடுதலையாகி போயிட்டாங்க. ராத்திரியில் அவர் ஞானஸ்தானம் கொடுக்கலன்னு அடுத்து எடுக்க முடியுமா? மீண்டும் ஒரு தடவை அவர் அவங்கள சந்திக்கிற கூட வாய்ப்பு கிடைக்காது.
அப்போ சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கேன். என்ன அர்த்தம்? சீசர் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தே பிகம் ரெடி டு பே த காஸ்ட். அது என்ன காஸ்ட்டு? லைஃப். அவங்களுக்கும் தண்டனை கிடைச்சாலும் கிடைக்கலாம். அந்த அளவுக்கு ரெடி ஆனதுனால உடனே கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சபைக்கு வர்றவங்க ரொம்ப பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் மனம் திரும்புங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பைபிள் படிக்கிறனாலையோ அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலையோ உங்களுக்கு யாருக்கும் மரண தண்டனையோ அல்லது சிறைச்சாலையோ அடி உதையோ இல்லை. அதனால உண்மையான ரட்சிப்பு என்னங்கிறத கண்டுகொள்ள முடியலை. அன்னைக்கு உடனடியாக அவங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். பவுலே அந்த ஆசாரியர்கிட்ட நிருபங்களை வாங்கி கொண்டு போய் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்துகிறார். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை இருக்கும்போது யாராவது கிறிஸ்தவர் ஆகும்னு நினைப்பாங்களா? பாருங்கள், அன்றைக்கி நீ ஞானஸ்நானம் எடுக்கணும்னா நகையெல்லாம் கழட்டிடணும் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் கழட்டுவீங்க? ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னாக்கும் கல்யாணம் பண்ணுறவங்க பட்டுச்சேலையை கட்டக்கூடாது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப டீஜெனரேட் ஆகிடுச்சு. நாங்கள் பத்திரிகை எடுப்போம், யுவர் ப்ரெசன்ஸ் இஸ் அவைட்டட் பட் நாட் யுவர் ப்ரெசன்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய வருகையை எதிர்பார்க்கிறோம், உங்கள் அன்பளிப்புகளை ஏற்க மாட்டோம். உங்களுடைய அன்பளிப்பு எங்களுக்கு வேண்டாம், உங்கள் வருகையை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு போடுவான். அது சொல்லி தெரியாமல் கொண்டாந்து வச்சுட்டு போவாங்க. நீங்களாம் செஞ்சது, நாங்களாம் ஒரு கல்யாணம் நடந்தது, அந்த ஊர்லேயே அந்த கல்யாணத்துக்கு போனோம்னாக்கா அடி உத நடக்கும். அந்த மாதிரி ஏன்னா அந்த கிராமத்தார் பூரா அதுக்கு எதிர்ப்பு. ஒரு குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு குடும்பம் 2 குடும்பம். நாங்கள்லாம் போகிறோம், போகும்போதே ஒழுங்காக வந்துடுவோமான்ற சந்தேகத்தில் தான் போகிறோம். ஏன்னா அந்த ஊருக்காரங்க சேர்ந்து அடித்தாலும் நினச்ச முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி போகிறோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஆனால் அந்த ஊரில் உள்ளவங்களாம் சொந்தக்காரங்க, அவங்களாம் ஆர்சிக்காரங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் இவங்க கல்யாணத்துக்கு அங்கெல்லாம் அரிசி எழுதுவாங்க, அப்புறம் ரூபா மொய் எழுதுவாங்க, அல்லது பாத்திரங்கள் எடுத்து வைப்பாங்க. அதெல்லாம் இப்போ அவங்களோட பேசிக்க மாட்டாங்க. அந்த ஊரில் அதே மாதிரி சோசியல் பாய்காட். ஊரெல்லாம் சேர்ந்து இவன் ஒருத்தன் பெந்தகோஸ்தையில் போயிட்டான், இவனை கிராமத்துலேருந்து தள்ளி வைக்கணும், ஜாதியிலேருந்து தள்ளி வைக்கணும், இவனுக்கு பொண்ணு கொடுக்கக்கூடாது, கல்ற கொடுக்கக்கூடாது. இப்படி தான் இப்போ இருந்தது. அதுலேயும் 2 குடும்பம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்க எங்களோட. அப்போ என்னாச்சுன்னாக்கா அந்த கிராமத்தில் எல்லாரும் அந்த ஊரோடு அவங்களோட பேச மாட்டாங்க. யாராவது அவங்களோட பேசினா 5000 ரூபா அபராதம். 1000 2000 கிடையாது, அப்போவே 5000. அப்படின்னாக்க யார் பேசுவா? தெரியாமல் எங்கேயா பார்த்தா என்ன அண்ணே மாமா மச்சேன்ட்டு அப்படி போயிடுவாங்க. ஏன்னா பேசுனேன்னு தெரிஞ்சு எவனா போய் சொல்லி கொடுத்தா ஊரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வை, இவனை 5000 ரூபா அபராதம், ஊரை விட்டு தள்ளி விடான்னு இவங்களையும் தள்ளிடுவாங்க. அதனால் அவ்வளோ பயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ இப்படிப்பட்டதான பாடுகளுக்குள்ளே கடந்து போகும்போது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டேன் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொன்னால் நம்பி ஞானஸ்நானம் கொடுக்கலாம். ஏன்? அவர் சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டார்னு அர்த்தம், அல்லது ஊரை விட்டு தள்ளி வைக்கிற எந்த விளைக்கிறேன் செலுத்துறதுக்கு ரெடி ஆகிட்டார்னு அர்த்தம். இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. அதனால ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. நாட் அபவுட் டர்ன், ஜஸ்ட் எ டர்ன், லெஃப்ட் டர்ன் ஆர் ரைட் டர்ன். கொஞ்சம் இங்கிட்டு மாறிக்கிறாங்க, கொஞ்சம் இங்கிட்டு மாறிக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா நகை போட்டுக்கலாம். நகை போடுறது பாவம்னு பைபிளில் எங்கேயுமே எழுதலை. நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை. நாங்கள் அன்றைக்கி தெரியாமல் தான் செஞ்சோம், நாங்கள் அதை இன்சிஸ்ட் பண்ணோம். ஆனாலும் கூட அதற்கு ஒரு விலைக்கரையம் செலுத்தன்னு வரும்போது பாருங்கள், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 34 வயசான ஒரு பெண் எங்கள் சர்ச்சில், அந்த பெண்ணுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அந்த பெண்ணில் அப்பா அம்மாலாம் ரட்சிக்கப்படலை. அவங்களுடைய தங்கச்சி தம்பிக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு ஆண்டவரை எப்போவோ விசுவாசித்து அது நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு சொல்லி, கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னா அவிசுவாசியை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு. தம்பி தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு வருது, நான் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லுது. நான் சொன்னேன், எப்பா நீ இப்போ 34 வயசு ஆயிடுச்சு, இப்போ போய் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னா உனக்கு நான் எங்கே போய் மாப்பிள்ளை வைப்பேன்? கல்யாணம் ஆகிறது நிச்சயம் கிடையாது, ஆனால் விசுவாசியத்தை நீ கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் நீ என்ன செய்யணும்? ஒரு விசுவாசியத்தான் கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா நீ போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வா, அப்புறம் ஞானஸ்நானம் எடுத்துக்க அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? எனக்கு கல்யாணமே நடந்தாலும் சரி நடக்கட்டாலும் சரி நான் ஞானஸ்நானம் கண்டிப்பாக எடுக்கணும். இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? கொடுக்கலாம். ஏன்னா they have committed, she is ready to commit her life. எனக்கு கல்யாணம் 34 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி. அந்த பொண்ணு அதுக்கு அடுத்து பயோடேட்டா கிட்ட கொடுக்கவே இல்லை, எனக்கு வேண்டாம் இப்போவே கல்யாணம். எதுக்கு சொல்லுவேன்னா அவங்க ரெடி, எதுக்கு வேணாலும் ரெடி. இப்படிப்பட்டதான ஒரு கமிட்மெண்ட்டு இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியில் பார்க்க முடியலை. அதுதான் நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். விலைக்கரையம் செலுத்துவதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆண்டவர் சொன்னார் லூக்கா 14:27 தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அனுதினமும் சிலுவை எடுத்துட்டு என்னை பின் செல்லணும். தகப்பனையோ தாயையோ சகோதரனையோ சகோதரியோ மனைவியோ பிள்ளைகளையோ வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க முடியாது. தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் ரெடியாக இருந்தால் தான் ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுக்க முடியும்.
ஒருத்தன் சீசன் ஆக முடியும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் அதுக்கு ரெடியே கிடையாது. அதனால் சபைகளில் எண்ணிக்கை பெரிய இருக்குது, ஆனால் சீஷர்கள் யார் என்று கண்டுபிடிக்க முடியலை. எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்குறோம், ஆனால் சீஷர்களுடைய நிலைமை என்னங்கிறத நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேர் சீஷர்கள் இல்லை. அநேக பேர் ரட்சிக்கப்படும் சொல்லிட்டு வருவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க, விசுவாசிகளாக இருப்பாங்க, ஆனால் சீஷர்களாக இல்லை. ஸோ விசுவாசிகள்ங்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சீஷர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள்ங்கிறதில் இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லை. அப்படிப்பட்டவங்க வந்து அஃபண்ட் ஆகிறாங்க. தங்களுடைய மதிப்பு, சுய மையம் கொண்ட ஒரு வாழ்க்கை, நான், எனது மதிப்பு, எனக்கு கௌரவம், என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய ஜாதி, தேவனுடைய நீதியை விட ஜாதி முக்கியம். ரட்சிக்கப்பட்ட பொண்ணு அல்லது மாப்பிள்ளைங்கிறத விட எனக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கானா இல்லையா, என் ஜாதியில் பொண்ணு வேணும், என் ஜாதியில் மாப்பிள்ளை வேணும், அல்லது என் படிப்புக்கு நிகராக வேணும், அல்லது பார்க்குறதுக்கு அழகாக வேணும், வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் எது வேணாலும் நீ பண்ணிக்க, ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ரட்சிப்புக்கு கொடு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அதுக்கு ரெடியாக இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து முதல் காரியம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும், படிக்கணும், சில பேர் வேலை வாங்கணும், இதெல்லாம் வந்து ஹிடன் அஜெண்டா நிறையா வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து விளைக்கிற செலுத்துறதுக்கு ரெடி கிடையாது. இப்போ நான் சொல்கிறது உண்டு, கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க, பிரதர் சமாதானமே இல்லை குடும்பத்தில், அது எனக்கு தெரிஞ்சது தானே. அதாவது ஒரு பாட்டு இருக்குது, குக்களை பிடித்து நாய் கூண்டினில் அடைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி வெகுவாய் வளர்த்தாலும் குக்களே குக்கள் இனம் வேறாகுமா. அதாவது புனையை பிடிச்சி அதுக்கு மஞ்சள் பூசி அதையெல்லாம் வந்து கூட்டில் அடைச்சி நீ வெகுவாய் வளர்த்தாலும், சட்டக்கட்டையெல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் அது பூனை தானே. அது மனம் திரும்பாத ஒரு பெண்ணையோ அல்லது பையனையோ அவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து தண்ணியில் முக்கி எடுத்து அவன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி நீங்கள் வந்து அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவன் வந்து உடனே கிறிஸ்துவன் ஆயிடுவானா. நான் ஒரு கதை கேட்டேன். ஒரு சீக்கியர் வந்து ஒருத்தர் இருந்தாராம், நிறைய பேர் உட்காந்துருந்தாங்களாம். ஒரு இடத்துல குடியிருந்தாங்களாம், வேலைக்கு போன இடத்துல. அவர் வந்து என்வி சாப்பிடுவாராம். இந்த ரட்சிக்கப்பட்ட இவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்தவங்க என்வியை சாப்பிட மாட்டாங்களாம். பார்த்தா திடீர்னு அங்கே வந்து அந்த ஸ்மெல், பேட் ஸ்மெல் வருமா. அவங்களாம் சொன்னாங்களா, இவனை என்னடா செய்கிறது, இப்போ எப்போ பார்த்தாலும் இப்படி போட்டு பொசிக்கிட்டு இருக்கான், நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது கிறிஸ்தவன் ஆக்கிடணும்யா அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்னோன்னு போய் அவரை போய் பிடிச்சி பேசி, நீ கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்கணும், நீ வந்து கிறிஸ்தவன் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னா, இல்லையா நான் வந்து எடுக்கலை. இல்லை நீ எடுத்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டான். ஸோ நீ ஏதோ ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஞானஸ்தானம் எடுக்க வச்சுட்டாங்க. எடுத்து வச்சுட்டு இன்னையிலேருந்து உன் பேர் நீ வந்து கிறிஸ்டின் சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் ஸ்மெல் வந்திருக்கு. போய் கேட்டிருக்காங்க, என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, உருளைக்கிழங்கு வந்துட்டுருக்கு அப்படின்னு. சரி, இன்னும் பொசுங்கள் வாடகை அடிக்குது. இல்லை அது உருளைக்கிழங்கு. உள்ளே போய் பார்த்தா கறி இவங்க பொசுங்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டாங்க, என்னையா கறி வந்துக்கிட்டு இருக்கு. உருளைக்கிழங்குயா. என்ன நீ கறியை போய் உருளைக்கிழங்குன்னு சொல்கிற அப்படின்னா, நீ மட்டும் என்னைய கிறிஸ்டின்னு சொல்கிற, நான் என்னைக்கு கிறிஸ்டின் நான் எப்போவும் போல தான் இருக்கிறேன். அது மாதிரி கழுதையை பிடிச்சி சேலையை கட்டி பொண்ணுன்னு கட்டிட்டு வந்துட்டீங்க, அல்லது பையன்னு கட்டிட்டு வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு மறைவான உங்கள் டேஸ்ட்டுக்கு சரியாக இருந்துச்சுன்னு. இன்றைக்கி வந்து உதைக்குது எனக்கு வீட்டில் சண்டைனா நம்ம கழுதை உதையத்தான் செய்யும். யூ ஆர் நாட் ரெடி டு பே த ப்ரைஸ். ஒரு சீசனாக இருக்கிறதுக்கு விளைக்கிற செலுத்த தயார் இல்லைன்னு சொன்னால் we have to pay the consequence. தேவன் நம் கண்களை திறந்தல்வார்.